நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். திமுகவின் அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் இன்று ஒரு முக்கியமான ஒரு லைனை சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து போட்டி போட்டா என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அது இன்றைக்கு ஒரு திமுக கட்சியை சேர்ந்த ஒரு மிக முக்கிய உறுப்பினரான திரு ஆர்.எஸ். பாரதி அவங்க சொன்னது ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கு அரசியல் வட்டாரங்கள்ல. நம்ம இந்த தேர்தல் முடிவு வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். திமுகவும் அதிமுகவும் ஒரே குடும்பத்து கட்சிகள். அது ரெண்டுமே திராவிட கட்சிகள். அதுல திரு விஜயருடைய கட்சி கூட ஒரு மாதிரி திராவிடமும் தமிழ் தேசமும் சேர்ந்த கட்சி. இந்த மூணு கட்சிக்குமே ஒரே மாதிரி ஐடியாலஜி தான். இந்த கட்சிக்கு அந்த கட்சி வேறுபாடு, அந்த கட்சிக்கு அந்த கட்சி ஒரு வேறுபாடு அப்படின்றது கிடையாது. எப்படி சிபிஐ சிபிஎம் ரெண்டும் ஒரே மாதிரியான கட்சியோ, எப்படி ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி அந்த மாதிரி சில கட்சிகள் அந்த தமிழ் அன்சாரி கொண்ட அந்த கட்சிகள் எப்படி ஒரே சிந்தனை உள்ள கட்சிகளோ, அதே மாதிரி எப்படி காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே மாதிரியான சிந்தனை உள்ள கட்சிகளோ, அதே மாதிரிதான் திமுகவும் அதிமுகவும் ஒரே சிந்தனை கொண்ட கட்சிகள். அந்த இரண்டு கட்சிகளும் ஏன் கூட்டணி சேர்ந்து போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. வருகிற இடைத்தேர்தலில் தாவேகா ஒரு பெரிய தவறை பண்ணிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தாவேகா ஆட்சி வருவதற்கு முன் அவங்க சொன்னது எல்லாமே இது தீய சக்தி, அது ஊழல் சக்தின்னு சொல்லியிருந்தார். அதிமுகவையும் திமுக விமர்சித்த திரு விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா, உண்மையானது ஒரு தீய சக்தியாகவும் ஒரு ஊழல் சக்தியாகவும் தன்னை அவர் மாற்றிக்கொண்டு அங்கிருந்த ஊழல் சக்திகளையும் அங்கிருந்த தீய சக்திகளையும் இவரு தன் பக்கம் வாங்கிக்கின்னு அந்த தூய சக்தியா இரண்டு கட்சியை ஆக்கிட்டு இருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். இன்றைய தேதியில விஜய் செய்வது எதுவுமே பல பேருக்கு தவறா தெரியாது. ஏன்னா இப்பதான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. 40 நாள் தான் ஆகுது. இந்த ஒரு முத மருமக வீட்டுக்கு வந்தா எப்படி ஒரு ஒரு வரவேற்பு இருக்கும், அந்த மாதிரி அவருக்கு வாக்களித்தவங்க இன்னும் அந்த மருமகள் முகத்திலே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆனதுக்கு அப்புறமா இவருடைய கட்சி ஏற்கனவே அவருடைய கட்சி மெம்பர்கள் செய்யற பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இந்த அரசியல் வட்டாரங்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவரோட வரவங்க எல்லாருமே ஒரு கட்சியில உண்மையா இல்லாம அங்கிருந்து விஜய் சார்ட்ட வராங்க. அப்ப வந்தபடி இவருக்கு மட்டும் எப்படி உண்மையா இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையே நம்மளுக்கு இல்ல. இருந்தாலும் அந்த கட்சியில சேரணும் வேணாம்னு சொல்ல முடியாது. ஆக தாவேகா பக்கம் அதிகமான அதிமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி, அதிமுக கட்சி எல்லாமே வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எங்க சக்கரை இருக்கோ அங்கதான் எறும்பும் ஈயம் வரும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் அந்த ஆட்சி அந்த அதிகாரத்தை நோக்கி இங்க படையெடுத்துட்டு வராங்க. ஆனா அங்க திமுக அதிமுக கட்சி மட்டும் வரவே முடியாது. அதுல இருக்கக்கூடிய அது நம்ம இதோட நம்மளுக்கு எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் இங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ திமுகவும் அதிமுகவும் என்ன இப்ப சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு நேரத்துல ஆட்சிக்காக இவ்வளவு பேர் ஓடுறாங்க, நம்ம ஆட்சி அமைப்புன்ற நம்பிக்கை மீண்டும் அவங்களுக்கு வந்துட்டா அந்த இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் யாருமே எப்பயுமே போக மாட்டாங்க. அந்த தலைவர்கள் தான் தேடின்னு ஓடுவாங்க. அப்படியாப்பட்ட தலைவர்கள் ஓடுவதை நிறுத்துவாங்க அப்படின்ற ஒரு காரணமாகவும் இது இருக்கலாம். திமுக அதிமுக சேர்ந்து ஏன் ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்ற வார்த்தை. ஆனா நம்ம அரசியல்ல அது முடிஞ்ச தேதியில இருந்து சொல்றோம். 234 தொகுதியில 107 தொகுதிகள் மட்டும்தான், 233ல 107 தொகுதியில தாவேகா கொடுத்தாங்க. 118 அப்படின்றதான் அந்த மேஜிக்கல் நம்பர். அந்த மேஜிக்கல் நம்பரை தாவேகா தொடாத வரைக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி எந்த மேண்டேட்டும் கிடையாது. நான் 50 மார்க் எடுத்தாதான், நான் 38 மார்க் எடுத்தாதான் பாஸ்ன்னு ஒரு பாஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, 25 மார்க்ல ஃபெயில் ஆயிருக்கிறாரு. ஒருத்தர் 30 மார்க்ல ஃபெயில் ஆகிறாரு. ஒருத்தர் 35 மார்க்ல ஃபெயில் ஆகிறாரு. ஆனா பாஸ் மார்க் 40. அந்த 40 எடுக்காத 3 பேருமே தோல்வி அடைந்தவங்க தான். அதுல ஒருத்தர் 35 மார்க் எடுத்து ஃபெயில் ஆனா என்ன, 30 மார்க் எடுத்து ஃபெயில் ஆனா 25 மார்க் எடுத்து ஃபெயில் ஆனா என்ன? அப்போ இது எப்படியாப்பட்ட ஒரு அணுகுமுறைனா, அந்த 35 மார்க் எடுத்தவன் என்ன பண்றான், அந்த 30 மார்க் எடுத்தவன் ஒரு 5 மார்க்கை திருடி அவன் பாஸ் பண்ண மாதிரி காமிச்சா எப்படி அது பார்க்கும்போது எவ்வளவு ஒரு கேவலமா இருக்குமோ, அதை விட கேவலமா இருக்கு. மக்களுடைய வாக்குகளை ஒரு ஸ்டாலின் அவர்கள் முதல்ல சொல்லி அளித்த வாக்குகளையும், எடப்பாடி முதல்ல அளித்த வாக்குகளையும் ஏமாத்தி அந்த எம்எல்ஏக்கள் நம்ம அந்த வாக்குகள்லாம் சொந்தக்கார மாதிரி, அவர் தான் அதுக்கு ஓனர் மாதிரி, அதுல இருந்து ஒரு 10-13 பேர் அங்கேயும், இங்கிருந்து ஒரு 25 பேரை ஏமாத்தி ஒரு கட்சியில தாவேகா சேர்த்து கொண்டிருக்கும் போது, இதை விட படுபாதக செயல்னு ஒண்ணு அரசியல நம்ம பார்த்தது இல்லை, நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்தது கிடையாது. அப்படி இந்த நம்ம தமிழ்நாடு தவிர மற்ற எல்லாத்துமே இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடந்தது. அதை இப்ப தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு வச்ச திரு விஜய் தாவேக்கால் இந்த மாதிரி பண்ணும் நேரத்துல ஏன் அதிமுக திமுக போன்ற ஒரு பாரம்பரியமிக்க கட்சிகள் இது வரைக்கும் அவங்களுடைய இந்த பீரியட்ல ஒரே ஒரு முறை ஜானகி எம்ஜிஆர் அவங்க முதலமைச்சர் ஆகும்போது காங்கிரஸ் கழட்டி விட்ட நேரத்துல 1987ல திரு ஆர்.எம். வீரப்பன் திமுக கிட்ட போயிட்டு எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்ட ஒரே ஒரு
ஒரு முன்னுதாரணத்தை தவிர எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு இந்த மாதிரி திமுக திமுக வந்து கூட்டணியா அதை எங்களுக்கு ஆதரவு தெரிவின்னு கூட வந்து சொன்னது கிடையாது. இப்பயுமே அது நடக்குமா நடக்காதான்றது வேற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடைத்தேர்தல் வந்து அது நடப்பதற்கான அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களை வந்து இவங்க என்ன பண்றாங்க, விலைக்கு வாங்குறாங்க. மேலும் திமுக போட்டி போட்ட மதிமுக எம்எல்ஏக்களையும் வந்து விலைக்கு வாங்குறாங்க தாவேகா. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொக்கரிக்கிறாங்க. யாரு கூட? தாவேகா கூட சேர்ந்த மதிமுக மற்றும் இப்ப பாமக கூட அங்க போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளை பொறுத்த ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பாமக, விடுதலை சிபிஐ, சிபிஎம், ஐஎம்எல் கூட வந்து அங்க ஃபுல்லா ஜாயின் ஆகும் போது அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் ஒரு 34% வாக்கு எடுத்திருந்தாரு. இவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு 5-6 ஒரு எப்படி பார்த்தாலும் நினைக்கிறேன் ஒரு 10% வாக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா கிடையாது. ஏன்னா இந்த சென்ற முறை வந்து விஜய்க்கு வாக்களித்தவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து திமுக வாக்களிக்கிற மட்டும் எல்லா கட்சிக்கு வாக்களிக்கிற எல்லாருமே சரமாரியா எடுத்துட்டு போய் அங்க போயிட்டு மாத்தி போட்டாங்க. அதனால வந்து வினைதான் இது. அப்ப இவங்க எல்லாருக்குமே அத்தனை சதவீத வாக்குகள் இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. ஆல்ரெடி அவங்க வாக்குகள்ல பெரும்பகுதியான வாக்குகள் தான் திரு நம்முடைய விஜய் அவர்கள் வந்து வாங்கினாரா அப்படின்னு ஒரு சந்தேகமா இருக்கு. அப்ப நீங்க 35% வாக்கு வாங்கி இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு 5% ஆனா கூட 40% வாக்குகள் ஆனா கூட எதிரில் இருக்கிற 60% வாக்குகள்ல திரு சீமான் வந்து எப்படி பார்த்தாலும் 5ல-இருந்து ஒரு 7% வாக்குகள் எடுத்துட்டாருன்னா கூட மீதமுள்ள வாக்குகளை வச்சு 53% வாக்குகளை வச்சு எப்படியும் வந்து வென்று விடலாம். திமுக ரெண்டும் சேர்ந்தாலே ஒரு 53% வாக்குகள் வந்ததுன்னா நிச்சயமா வந்து இந்த விஜயை வென்று இந்த இடைத்தேர்தல்ல ஒருவேளை அதிமுக 2 கட்சியிலும் ஒன்று சேர்ந்து வென்றால் அத்தோட தாவேகாவின் ஆட்சி முடிந்து போனது அப்படின்னு எழுதி வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் தாவேகா வந்து மீண்டும் எழுந்து வருவதற்குள்ள இந்த 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த கட்சியை வந்து எப்படி பந்தாடமோ அப்படி பந்தாட காத்திருக்கிறார். காரணம் என்ன, அவங்க தாவேகா நேற்று வந்த கட்சி வந்து 75 வருட பாரம்பரியமிக்க திமுகவையும் 50 வருட பாரம்பரியமிக்க அதிமுகவையுமே அவங்க அடிச்சாடும் போது அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒருவேளை அந்த இடைத்தேர்தலை மொத்தமா வெற்றி அடைஞ்சாங்கன்னா மொத்த தாவேக்காவிலேயே வந்து ஒரு கலைச்சு ஆட்சி அவங்க பிடிச்சிட்டு தாவேக்கா கட்சியே கலைச்சாலும் கலைக்கிற அளவுக்கு கூட அவங்க 2 பேரும் அராஜகத்துல இறங்குறது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரி இறங்கக்கூடிய கட்சிகள் 2 இல்ல. இருந்தாலும் வந்து ஒரு டீசென்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட இவங்க எப்படி இந்த எம்எல்ஏ திருடினாங்களோ அதே மாதிரி அவரை பல எம்எல்ஏகளை வந்து எடுத்துக்கொண்டு அந்த மாதிரி வேலையை செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆக நீங்க அதிமுக ஒன்றிணைந்தால் என்னன்ட்டு திமுகவோட மேல்மட்ட தலைவர்ல ஏன் பேசுறாங்க அப்படின்னா இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்த எல்லா கட்சியிலும் வீண் தம்பட்டம் அடித்துக் கொண்டு தேவையில்லாத வந்து தாவேக்காவிட போய் சேர யாருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எரிச்சல் இருக்கதான் செய்யும். அந்த வகையில தான் வந்து திரு RS பாரதி அவர்கள் ஏன்னா இது மேலிடத்தினுடைய உத்தரவு இல்லாம இந்த மாதிரிலாம் வார்த்தை வந்து பேச முடியாது. ஏன் வந்து அதிமுக கூட்டு வச்சா என்ன ஆயிடுன்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்களே வந்து என்ன பண்ண பதிய வைக்கிறாங்க. இந்த பதிய வைப்பது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒருவேளை வந்து நாளைக்கு தாவேக்கா கட்சி கொஞ்சம் டம்மி ஆயிட்டா கூட மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத கட்சி நாட்டில் வளரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அதிமுக 2 பேரும் கூட்டணினா அப்படி கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா அதிமுக வென்ற இடங்கள்ல வந்து மறுபடியும் இடைத்தேர்தல் நடக்கும் போது திமுக அங்க போட்டி போடாது. திமுக வென்ற இடங்கள்ல வந்து மறுபடியும் வந்து அதிமுக போட்டி போடும். ஒருவேளை வந்து மதிமுக 2 எம்எல்ஏக்கள் திமுகவுடைய நம்ம உதயசூரியன் தான் போட்டி போட்டாங்க. அவங்க வந்து நான் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல அந்த திமுக வென்ற அந்த இடத்துல வந்து அதிமுக போட்டி போடுவது கடினம். ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 5 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக வந்து வெளில போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து திமுக போட்டி போடுவது கடினம். இது மேலும் சில அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து வெளில போனா அந்த இடத்துலயும் அதிமுக ஆதரவா திமுகவும் திமுக இருந்து யாருன்னா எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணா திமுக ஆதரவா அதிமுக நிற்கும். என்ன காரணம் சொல்லுவாங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. என்னன்னா குதிரை பேரத்தை ஒழிக்க விஜயனுடைய இந்த அடாவடியை ஒழிக்க நாங்க 2 பேரும் ஒன்னா நினைக்கிறோமே தவிர இது பொது தேர்தலுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி இந்த இடைத்தேர்தல நிற்பாங்க. ஒருவேளை இடைத்தேர்தல வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இருவரும் சேர்ந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க அந்த தொகுதியில் அப்படின்னா அதுக்கப்புறம் திமுகவை மக்கள் எப்படி ஏத்துறாங்க செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா 2 கட்சிகளும் அந்த எம்எல்ஏக்களை வைத்து கண்டிப்பாக தாவேகள் இருந்து ஒரு 10-15 எம்எல்ஏக்களை உரைத்தெடுத்து ஆட்சியை கைப்பற்றுவார்கள் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இனி வரும் காலங்கள்ல அரசியல் மிக மிக சூடு பிடித்து ஒரு பெரிய ஒரு ஆட்டத்தை ஆடவிருக்கிறது இந்த தமிழக அரசியல்.